ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெண்ணாக தருமபுரி. நான் உங்கள் நண்பன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து 5.1 சேனல் கேட்டுருக்கு. அது 5.1 அதாவது சப்பு வந்து 2 5 சேனல் ப்ளஸ் 7 சேனல் அது மாதிரி கேட்டிருந்தேன். 5.2 ஓகேங்களா, அது மாதிரி கேட்டிருக்கு. அப்படி அது இன்றைக்கி வந்து பிசிபி போட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணுற டைம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ரீச் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோடனே கொடுக்கறது ரெடியாக இருக்கேன். பார்ப்போம். எனக்கு ஆதரவளித்த அனைத்து சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னா அடுத்து இந்த வீடியோ போகிறதுக்குள்ள 3000 ரீச் பண்ணாலையும் வாய்ப்பு இல்லை, பண்ணலாம் ஓகேங்களா. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாதிரி இதுக்கு வந்து 5 சேனலில் சப்புக்கும் இது வந்து ரெண்டுமே சப்பு கேட்டிருந்த வீடியோ. அதனால தான் இந்த 3 போர்டு 2 எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 போர்டு 2 எடுத்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணி ஃபுல் வீடியோவை போட்டுடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி போர்டு எதனா வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் ஒர்க்கு, சர்வீஸ் ஒர்க்கு, புதுசாக அசம்பிளி பண்ணுறது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிமிட்டாக தான் செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்கள் கேட்குற மாதிரி சர்வீஸ் பண்ணுற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ட்ரைனிங் கிடச்சிது. எடுத்தோடனே நான் போர்டு சர்வீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரைனிங் கிடைக்கல. நீங்கள் போர்டு அனுப்பின போர்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி ஃபால்ட்டெல்லாம் வராது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாக ஃபால்ட் வரும். அது எல்லாமே அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு போர்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேலை மட்டும், கிட்டத்தட்ட ஒன்று வந்து 1.5 மணி நேரம் கூட அது மாதிரி டைமிங் போகும். அப்போது தான் பார்த்திங்கன்னா அதில் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். நான் போய் எந்த கடைக்கும் போகல, அது மாதிரி ட்ரைனிங் எடுத்தேன். இப்போ எத்தனை போர்டு கொடுத்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எஸ்எம்டி ஒர்க் வரைக்கும் இறங்கி செய்கிறேன்னா அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு தான் காரணம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் 20 போர்டு 30 போர்டுலாம் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. கொடுத்து அனுப்பிச்சிட்டு எனக்கு வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னுருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் எத்தனை நாள் டைம் எடுத்தோன்னு கண்டுக்க மாட்டேன். செஞ்சு நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லும் போது தான் ஓகே நான் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டு நான் என்ன அமௌண்ட் சொல்கிறேன்னா அதே அமௌண்ட் ஒரு ரூபா கூட யாரும் குறைக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்க, எல்லாருக்கும் நன்றி. இப்போ வந்து இந்த போர்டை மாற்றி புதுசாக ஒன்று ரெடி பண்ணி வச்சிடலாம் ஓகேங்களா. ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து 5 சேனலாகவும் இது வந்து 2 சப்புக்கும் அது மாதிரி 3 பண்ணிட்டோம். ஹீட் சிங் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போர்டு இடைவெளி கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டோம், ஒரு 12 ஹீட் சிங் பிளேட் ஒன்றே ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து 2 போர்டு போட்டேன். அது வந்து எப்படி நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா இந்த ரேஞ்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். பாருங்க, இந்த ரேஞ்சில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து ஒரு இன்னர் ஃபேனு, ஒரு 2 ஃபேன் கொடுத்து ஒரு காற்று ஒன்று உள்ளே தள்ளுற மாதிரியும் ஒன்று வந்து காற்று வெளியே இழுக்கிற மாதிரியும் அந்த ரேஞ்சில் போடுவேன். அதுக்காக தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க கேட்டிருந்தாங்க அது மாதிரி கேட்குற ஹைட்டு. இப்போ இது வந்து ஹைட்டு டோட்டலி ஹீட் சிங் பிளேட்டில் ஹைட்டு. மேலே ரெண்டுமே சப்பு, ரெண்டுமே 4 சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டரும் 5200. அதனால சப்பு கொஞ்சம் பஞ்சுக்கு அதிகமாக பண்ணுறதுக்காக 4 டிரான்சிஸ்டர் 5200. இது வந்து கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா 5200 1943 5 சேனலுக்கு எல்லாமே ஹெவி தான். இது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டிருக்கேன். கெப்பாசிட்டர் 100 போட்டிருக்கேன். கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 100 EUக்கு 100 வாட்ஸு. அது வந்து கெப்பாசிட்டருமே ஹெவியாக போட்டிருக்கேன். இதுலேயும் பாருங்கள் 100 தான். இந்த டிரைவர் ஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டிருக்கேன். இது வந்து BD139. இது வந்து ஒரிஜினல் பிலிப்ஸ் டிரான்சிஸ்டர் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுவுமே அப்படி தான். வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரிஜினலாக இருக்கணுன்றதுக்காக குவாலிட்டி அதிகமாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபுல் போர்டு ஒரே கிட்டில் வந்து ஃபுல் போர்டு தர மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2200, இது 2200, மொத்தம் 4400 ரூபா ஃபுல் பேக்கேஜ். இது ஒரு 5.1 பேக்கேஜ் ஃபுல் பேக்கேஜ் 4400 ரூபா. ஏன்னா இதில் வந்து 2 சப்பு வருது. ஒரு சப்புனா கம்மி தான் வரும். அதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 டிஆர் போர்டு போகிறதுக்கு பதில் அவங்க 2 சப்பு கேட்டதுனால 2 போர்டு தனித்தனியாக 2 சப்புக்கு 2 தந்துட்டேன். இது 2 சேர்த்து பார்த்திங்கன்னா 4400 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். ஏன்னா அப்படி ஃபுல் பேக்கேஜ் இது 5.2க்காக. நம்ம வந்து நீங்கள் லைனுங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் கிரவுண்டு கொடுத்துட்டு ஆடியோ அவுட்புட் அப்படிங்கிறது எடுத்துலாம். ஒரே இன்புட்டில் எல்லாமே பவர் செக்ஷன் ஒரே இன்புட்டு. பாருங்கள் இங்கே வந்து பவர் செக்ஷன் ஒரே இன்புட் கொடுக்குறதுக்காக பாருங்கள் ஜம்பர் அடிச்சு வச்சுருக்கேன். போர்டு 2வது ஆடாத மாதிரி. அதேமாதிரி உங்களுக்கு வந்து கேபினெட்டில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரே இடைவெளியும் கம்மியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் 2 போர்டு வச்சா இதுக்கு ஒரு ஃபேன் இதுக்கு ஒரு ஃபேன் வைக்க தேவையில்லை. 12 ஹீட் சிங் பிளேட்டு சப்போஸ் ஃபேனே இல்லைனா கூட தாங்கிக்கும். ஒரு லிமிட் வரைக்கும் தாங்கிக்கும். நம்ம அதிகமாக சவுண்ட் வச்சு கேட்கும்போது அந்த சவுண்டு கம்மி வச்சு கேட்கும்போது பிரச்சனை வரும். அதிகமாக ஏற்றும் போது தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தான் 12 ஹீட் சிங் பிளேட் போட்டு 2 ஃபேன் வரைக்கும் கொடுத்துக்கலாம். நீங்கள் உள்ளே எனக்கு வேணுன்ற போது 2 அதிகமாக ஹீட் ஏறுன்ற பட்சத்தில் நீங்கள் 3 கூட கொடுத்துக்கலாம். 3 ஃபேனுக்கு இடைவெளி அப்படியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ் பவர் கேட்டிருந்தாங்க. 100 வாட்ஸு ஆர்எம்எஸ் பவர் வேறு, பீக் பவர் அதெல்லாம் அது தெரிஞ்சுக்கோங்க. சில கஸ்டமர்லாம் கேட்குறாங்க எப்படி இது 100 வாட்ஸ் 300 வாட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸு
ஆர்எம்எஸ் பவர் வேறு, பீக் பவர் வேறு, அது நிறைய வித்தியாசம் வருது. ஓகேங்களா? ஆர்எம்எஸ் பவர் வந்து 300 வாட்ஸ் அப்படின்றாங்கன்னா 300 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவர். பீக் பவர்னால் அது 1500 1300ன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து பீக் பவர், அது வரைக்கும் தாங்கும் அப்படின்றது தான் பீக் பவர். ஓகேங்களா? அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கேன். நிறைய பேர் அது தெரியல, எனக்கும் தெரியல, நானும் தேடி தான் கற்றுக்கினேன். அது மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்குது பீக் பவருக்கும் ஆர்எம்எஸ் பவருக்கும் ப்ளஸ் வாட்ஸு, அது நிறைய வித்தியாசம் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மரு 30 15 ஆம்பியர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 40 10 ஆம்பியர் யூஸ் பண்ணிக்கலாம். 10 ஆம்பியர் ஆனால் கட்டாது, அது 2 போர்டு. இது ஒரு 10 8 18 டிரான்சிஸ்டர் வருது, அதனால் உங்களுக்கு கஷ்டம் தான், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓரளவுக்கு தாங்கிக்கும். இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஜேபியில் போட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு 20 ஆம்பியர் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 10 ஆம்பியர் தண்ணி கொடுத்துருங்க, இதுக்கு ஒரு 10 ஆம்பியர் தண்ணி. இது ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இது ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்மர் தனித்தனியாக போட்டால் கூட நல்லா தாங்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இது முடிச்சுட்டு கஸ்டமருக்கு அனுப்பிடலாம். கஸ்டமருக்கு அனுப்பி ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி எதுவும் வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை புதுசாக போர்டு ரெடி பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து வாங்க. MSCRD யூடியூப் சேனல் பெண்ணாகரம், தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். நன்றி, வணக்கம்.